ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல? ஆமாப்பா, நானும் அப்பதான் ஃபீல் பண்றேன். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காஃபி சாப்பிடலாமா? இல்ல டீ சாப்பிடலாம். இல்ல காஃபி சாப்பிடலாம். பட் டீ தான் பெட்டரா இருக்கும். நோ காஃபி தான் பெட்டரா இருக்கும். இஞ்சி போட்டு டீ குடிச்சா இட் வில் பி பெட்டர். நோ காஃபி தான் பெட்டர். டீ தான் பெட்டர். சரி ஓகே, எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணோம்? ஒப்பீனியன் கேட்கலாமே. சரி வா போலாம். ஓகே அண்ணா, காஃபி தானே பெஸ்ட்? அண்ணா டீ தானே பெஸ்ட். இல்ல அண்ணா, காஃபி தானே பெஸ்ட். அட டீ தான் பெஸ்ட். காஃபி தான் பெஸ்ட். டீ தான் பெஸ்ட். காஃபி தான் பெஸ்ட். டீ தான் பெஸ்ட். காஃபி தான். டீ தான் காஃபி. வெயிட் இருங்கம்மா, உனக்கு என்னமா பிடிக்கும்? காஃபி தான். உனக்கு என்னமா எனக்கு பிடிக்கும்? எப்பவுமே டீ தான். ரெண்டுமே பெஸ்டாவே கிடைக்குமா? அது எப்படி? அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பிரதீப் ஐப்ரோ ஃபில்டர் காஃபி அண்ட் டீ மிஷின். வணக்கம், நான் உங்கள் ராஜா. பிரதீப்னுடைய ஐப்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரதீப் ஐப்ரோ ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் காஃபி அண்ட் டீ மிஷினை எப்படி யூஸ் பண்ணலான்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மிஷினுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். காஃபி பாஸ்கெட் இருக்கு, அப்புறமா டீ பாஸ்கெட் இருக்கு. மேல இந்த டோரை ஓபன் பண்ணா 3 லிட்டர் 2 மில்க் கண்டெய்னர் இருக்கு. மில்க் கண்டெய்னரை இப்படி த்ரெட் பண்ணீங்கன்னா, ரொட்டேட் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அப்படியே நம்ம எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி நீங்க ஃபிட் பண்ணிடலாம். இந்த ஃபில்டருக்குள்ள இந்த டியூப் என்ன பண்ணணும், இன்செர்ட் பண்ணிட்டு உள்ள வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மில்க் ஊற்றணும். மிஷினுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ காஃபி பவுடர் அண்ட் டீ பவுடர், மில்க் எப்படி ஃபில் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். காஃபி பவுடர் பாஸ்கெட்ல இப்போ காஃபி பவுடர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த காஃபி பவுடர் பாஸ்கெட்டை நம்ம எடுக்கும்போது ஸ்லைட் பண்ணி எடுக்கணும். 200 கிராம் நம்ம காஃபி பவுடர் போட்டாச்சு. இப்போ சேம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து டீ பாஸ்கெட்ல டீ பவுடர் ஃபில் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற இந்த டோரை வந்து ஓபன் பண்ணிக்கணும். இங்க ஒரு லிட் இருக்கு இல்லையா, இந்த லிட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மேல இப்படி நீங்க புஷ் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். டீ பவுடர் 160 கிராம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிட் எஸ்எஸ் லிட் இருக்கு இல்லையா, அந்த லிட்டை வச்சுட்டு கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிட்டு சேம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி ரீஃபிட் பண்ணிடணும். காஃபி பவுடர் அண்ட் டீ பவுடர் எப்படி ஃபில் பண்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மில்க் ஃபில் பண்ணிக்கலாம். ரெண்டு மில்க் கண்டெய்னர் இருக்கு. 3 லிட்டர் மில்க் கண்டெய்னர் இருக்கு. நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம மில்க் ஃபில் பண்ணிக்கலாம். நாம மிஷினை ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அது என்னன்னா, மிஷினுக்கு பேக் சைடு ஒரு 4 டியூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்ன்னு இருக்கு. இதுதான் டேங்கர்ல இருந்து தண்ணியை வெளியில் எடுக்கிற பைப்பு. இது எப்போதுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். நீங்க மிஷினை ஆன் பண்றதுக்கு முன்னாடி இது க்ளோஸ் பண்ணி இருக்கணும். ரெண்டாவது இன்லெட். இந்த இன்லெட் பைப்புன்றது எதுக்குன்னா, நீங்க டைரக்டா இன்லெட் பைப்பு வாட்டர் கேன்ல கனெக்ட் பண்றது. பபிள் டாப் கேன்ல இதை நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ இருக்கு. பாத்தீங்க, இது டேங்க் லெவலை விட அதிகமான தண்ணி நீங்க ஊத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வந்துடும். இது ஓவர்ஃப்ளோ. இது வந்து ட்ரிப் ட்ரேல இருந்து கனெக்ட் ஆகி வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர். இப்போ நீங்க காஃபி டீ டிஸ்பென்சிங் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது பேலன்ஸ் வேஸ்ட் எல்லாம் இதுல வந்துடும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு வேஸ்ட் பக்கெட்டோ இல்லை வந்து ஒரு வேஸ்ட் லைன்லோ நீங்க இதில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினையும் ஆன் பண்ணிக்கலாம். மிஷினை ஆன் பண்ண உடனே டிஸ்பிளேல உங்களுக்கு வார்மிங் அப் அப்படின்றது வரும், ஷோ ஆகும். இப்படி வார்மிங் அப் வரும்போது மெனு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆப்ரேட்டர் பாஸ்வேர்டுன்றது ஷோ ஆகும். இந்த ஆப்ரேட்டர் பாஸ்வேர்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கீஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிறது காஃபி, ஸ்ட்ராங் காஃபி, பிளாக் காஃபி, ஹாட் மில்க். ரெண்டாவது காலத்துல இருக்கிறது டீ, ஸ்ட்ராங் டீ, பிளாக் டீ, ஹாட் வாட்டர் இருக்கு. இந்த மூணாவது காலத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கு ஆப்ரேட்டர் மெனு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு காஃபி ரெடி பண்ணணும், ஒரு காஃபிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இல்லை டீ ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இல்லை வந்து எம்எல் செட் பண்ணணும், இப்போ உங்களுக்கு மிஷின் கிளீனிங் பண்ணணும், இது எல்லாமே இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த பட்டன்ஸ் தான் உங்களுக்கு ஆப்ரேட்டர் பட்டன்ஸ். ஓகேங்களா? மேலே 2 பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், 1/2 ஆஃப், இது ஸ்டாஃப். இப்போ உங்களுக்கு ஆஃப் கப்பு வேணும் அப்படின்னா இந்த ஆஃப் கப்பை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காஃபி டீ எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆஃப் கப்பு தான் வரும். இப்போ 100 ml நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆஃப் கப்பு செலக்ட் பண்ணிட்டு காஃபி எடுத்தீங்கன்னா 50 ml வரும். ஓகேங்களா? செகண்ட் ஒன்று ஸ்டாப்னா, நீங்கள் ஒரு ப்ராசஸை ரன் பண்ணுறீங்க, இப்போ ரன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த ப்ராசஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஆப்ரேட்டர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர் பாஸ்வேர்ட்னா என்னன்னா 123 அந்த நம்பரை நம்ம இதில் என்டர் பண்ணணும். இந்த மெனு பட்டன்ஸ் மூலமா தான் அந்த பாஸ்வேர்டை நம்ம என்டர் பண்ண போறோம். இந்த பட்டன்ஸ்லாம் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது அப், டவுன், என்டர், எக்ஸிட். மெனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸிட் வரணும்னா இந்த மெனு பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணா எக்ஸிட் பேக் வந்துடும். இப்போ 1 என்டர் பண்ணோம். இப்போ பாருங்க, அங்கே 1 செலக்ட் ஆயிடுச்சா. இப்போ நான் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே பாருங்க போய்கிட்டே இருக்கும், 2 2 3 4 5 அப்படின்ட்டு. நம்பர் வந்து குறைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, குறைக்கிறேன்னா இப்போ 1 போட்டாச்சு, இது என்ட்ரி. அந்த கர்சர் பிளிங்க் ஆகுது இல்லையா, அந்த இது செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன், அடுத்த கர்சர் மூவ் ஆயிடுச்சு. இப்போ 2 போடணும். ஒரு மெனு ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, 1 ஆப்ரேஷன் இருக்கு, 2வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, 3வது சர்வீஸ் இருக்கு, 4வது மெயின்டெனன்ஸ் இருக்கு. நம்ம வந்து எப்போதுமே ஆப்ரேஷன் தான் போவோம். இப்போ ஆப்ரேஷன் செலக்ட் பண்ணோம்னா அங்கே 4 காலம்ஸ் இருக்கு. என்னன்னா, அந்த கர்சர் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்க, அதுதான் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம ப்ரீவ் போனோம்னா காஃபி டீ வந்து மேக் பண்றதுக்கு. ஓகேங்களா? மெஷின் கிளீனிங் இருக்கு இல்லையா, அது மிஷின் கிளீனிங் பண்றது தான் எண்ட் ஆஃப் த டே வந்து மிஷினை கிளீன் பண்றதுக்கான ஆப்ஷன் அது. 3வது பாருங்க, செட் டிஸ்பென்சிங் ரேஷியோ. நீங்க உங்க கப்ல 100 ml, 150 ml, 120 ml அந்த மாதிரி எவ்வளவு எம்எல் உங்களுக்கு வேணுமோ அது வந்து செட் டிஸ்பென்சிங் ரேஷியோல போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரிப்பரேஷன் செட்டிங் அப்படின்றது காஃபி பவுடருக்கு எவ்வளவு தண்ணி வேணும், டீ பவுடருக்கு எவ்வளவு தண்ணி வேணும்ன்றது ப்ரிப்பரேஷன் செட்டிங்கில் போயிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஃபி டீ வந்து ப்ரூ பண்ண போகிறோம். இப்போ ரெண்டுமே அட்டன் டயத்தில் நீங்கள் வந்து காஃபி அண்ட் டீ ரெண்டுமே ஒன்றா பண்ண போகிறீங்கன்னா ப்ரீவ் போத்துன்னு செலக்ட் பண்ணணும். இல்லை நான் ஒன்லி காஃபி மட்டும்தான் பண்ண போகிறேன்னா காஃபி செலக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு டீ மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா டீ மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நாம் ரெண்டுமே வச்சுருக்கிறதுனால காஃபி அண்ட் டீ ரெண்டுமே போத் போட்டிருக்கிறதுனால நான் ப்ரீவ் போத்துன்னு செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், போத் பிக்கு கேட்குது, அப்புறம் போத் ஸ்மால் கேட்குது, அப்புறம் காஃபி பிக்கு, டீ ஸ்மாலு, காஃபி ஸ்மாலு, டீ பிக்னு கேட்குது. இப்போ இந்த ஆப்ஷன் படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, போத் பிக்குனா ரெண்டுமே அதிக குவான்டிட்டி, காஃபி பவுடர் 200 கிராமு, டீ பவுடர் வந்து 160 கிராம்ன்றது போத் பிக்கு. ஓகேங்களா? போத் ஸ்மால்னா காஃபி பவுடரும் 100 கிராமு, டீ பவுடரும் 100 கிராம் அப்படின்னா போத் ஸ்மால் செலக்ட் பண்ணணும். இப்போ காஃபி வந்து நீங்கள் பிக் செலக்ட் பண்ணணும், டீ வந்து ஸ்மால்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காஃபிக்கு வந்து 200 கிராமும் டீக்கு வந்துட்டு 100 கிராமும் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே காஃபி ஸ்மாலும் டீ பிக்கும். இப்போ நம்ம போத் பிக் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கெட்டிங் ரெடி டெம்பரேச்சர் ரன் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் வந்து 94 வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காஃபி அண்ட் டீ மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டைமிங்ல இருந்து, இந்த ஹெட்டிங் ரெடி அப்படின்னு வர டைமிங்ல இருந்து உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் வந்து இந்த செட்டப் ஆகிற டைம். ஒரு காஃபி டீயை வந்து மிஷினை நீங்கள் ஆன் பண்ண டயத்தில் இருந்து உங்களுக்கு டிஸ்பென்சிங் காஃபி அண்ட் டீ எடுக்கிற டைம் வந்து 1/2 hour ஆகும். இப்போ பாருங்கள், 87 டெம்பரேச்சர் வந்திருக்குது. நம்ம மிஷினை ஆன் பண்ணும்போது
ரூம் டெம்பரேச்சர் 32-35 காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 காமிச்சிருச்சு. 90 வந்து ரீச் ஆகும்போது உங்களுக்கு காஃபி ப்ரூ ஆகும். காஃபி பவுடர் மேலே உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். அது எப்படி நீங்கள் ஷோ ஆகுன்றதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரூ த காஃபி, ப்ரூவிங் காஃபி இங்கே மெசேஜ் வருது இல்லையா? இப்போ வந்து காஃபி பவுடருக்கு ஹாட் வாட்டர்ஸ் போயிடுச்சு. இப்போ காஃபி டிகாஷன் கூட டிஸ்பென்சிங் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரூவிங் டீன்னு காட்டுது பாருங்க, ஷோ ஆகுது இல்லையா? இப்ப வந்து டீ ரெடி ஆகிட்டு. இப்ப பாருங்க, டைமிங் இங்க ஷோ ஆகுது. நம்ம போட்டிருக்க அந்த டீ பவுடர் 160 கிராம் வந்து நம்ம 4 மினிட்ஸ் பாயில் ஆகணும் அப்படின்றக்காண்டி நம்ம இந்த டைமிங் செட் பண்ணியிருக்கோம். இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் டீ ரெடி ஆகிடும். நீங்கள் டீ வந்து நம்ம டிஸ்பென்சிங் பண்ணிக்கலாம். டீ எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகுது, எப்படி மேக் ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம செட் பண்ண டைம் வந்து முடிய போகுது. முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டீ ரெடி. இந்த மாதிரி டிஸ்பிளேல செலக்ட் யுவர் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா காஃபி அண்ட் டீ எல்லாமே ரெடி. பிரதீப் ஐப்ரூ ஃபில்டர் காஃபி அண்ட் டீ மிஷினில் ஃபில்டர் காஃபி அண்ட் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காஃபி அண்ட் டீயை டிஸ்பென்சிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம காஃபி எடுத்துக்கலாம். இந்த டிஸ்பென்சிங் பாயிண்ட்ல நம்ம அந்த கப்பை வச்சுக்கலாம். இப்போ காஃபி செலக்ட் பண்ண போறேன். எனக்கு ஸ்ட்ராங் காஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்ட்ராங் காஃபி செலக்ட் பண்றேன். இப்போ ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்காக ஒன்று எடுத்தாச்சு. இப்போ நம்ம டீ எடுத்து பார்க்கலாம். ஸ்ட்ராங் டீயை நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம மில்க்கும் டிஸ்பென்சிங் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். சுகர் வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கப்பில் போட்டுட்டு நீங்கள் டிஸ்பென்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மில்க்கும் பார்த்தாச்சு. பிளாக் காஃபி எடுத்துடலாம். அடுத்து பிளாக் டீயும் எடுத்து பார்த்துடலாம். A few inches later. நீ என்னம்மா கேட்ட? காஃபி தான். இந்தாம்மா உனக்கு டீ. ஓகே. நீ என்னம்மா கேட்ட? நான் டீ கேட்டேன். இந்தாம்மா உனக்கு காஃபி. வாவ், பெஸ்டான டீ கொடுத்துருக்கீங்கண்ணா. என்னன்னா இது ஹெவனோட அரோமா மாதிரி இருக்குண்ணா. இந்த மாதிரி ஒரு காஃபியை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. தான் பெஸ்ட் காஃபிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இந்த மாதிரி பெஸ்டான ஃபில்டர் காஃபி டீ குடிக்கணுமா? இருக்கவே இருக்கு. பிரதீப் ஐப்ரோ ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் காஃபி டீ மிஷின்.